பொங்கல் வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரிலீஸ் ஆன எங்களுடைய பைரவா படம் அமோக வரவேற்பை பெற்று மிகப்பெரிய கரகோஷம், மிகப்பெரிய விசில் சத்தங்களுக்கு இடையில் நிறைய திரையரங்குகளில் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி எங்களுக்கு எங்கள் யூனிட்டுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான நாள். படம் பார்த்த நிறைய பேர் ஃபோன் பண்ணி படத்தை பற்றி அவ்வளோ பாராட்டி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் மேலும் சந்தோஷப்படுறேன். முந்தைய படம் நான் அழகிய தமிழ் மகன் சார் இரட்டை வேடம் பண்ணியிருந்தாங்க. சார் தான் என்னை இயக்குனராக திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவர். அதுக்கப்புறம் ஒரு இடைவெளிக்கு அப்புறம் மறுபடியும் சாரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த படமும் இப்போதைய சாருடைய அந்த ஒரு இமேஜுக்கும் இன்றைக்கி சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இன்றைய சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயமாகவும் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இதில் ஒரு சோசியல் மெசேஜ் நாங்கள் சொல்லியிருக்கோம். பைரவா திரைப்படத்தை பார்த்துட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் ஒரு சின்ன வக்கீல் ரோல் பண்ணியிருக்கேன். அந்த படத்தில் வந்து ஒரு கல்வி பிரச்சனை சார்ந்த ஒரு வழக்கு, முக்கியமான வழக்கு வந்து பதிவாகிருக்கும். அந்த வழக்கு நீதிமன்றத்தை நோக்கி வர்றது தான் படத்தில் முக்கியமான ஒரு காட்சியாக இருக்கும். அதில் வந்து ஒரு விஜய் சாருக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு வக்கீல் கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் அந்த பேசப்பட்ட விஷயம், அதாவது கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய கல்வி தந்தைகள் அல்லது கல்வி வள்ளல்கள்னு சொல்லக்கூடியவங்க வந்து என்ன தகுதியோடு இருக்காங்கன்ற அந்த கேள்வி வந்து ரொம்ப ஆணித்தரமாக இருக்குது. அது இந்த சமூகத்தில் இந்த காலகட்டத்தில் கேட்கப்பட வேண்டிய கேள்வி. அதை சிறப்பாக இயக்குனர் பரதன் ஒரு மாஸ் ஹீரோ விஜய் சாரை வந்து ஒரு சூப்பர் ஹீரோவை வச்சுட்டு அதை கேட்டிருக்காரு. அதனால் இது வந்து ஒரு சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான படமாக வந்திருக்கு. அதே நேரத்தில் விஜய் சாருக்கான என்ன அந்த மாஸ் குவாலிட்டியோ அதை எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ரொம்ப அழகாக வந்திருக்கு. அந்த படத்தில் நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள், சுமார் சார், சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாருமே வந்து மிக அற்புதமாக தங்களோட பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. அந்த டீமுக்கும் மற்றபடி இந்த ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் மகிழ்ச்சியோடு இதை வந்து மக்கள் வந்து பார்க்கணும். அவங்க எல்லாருக்கும் என்னோடய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள், தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள். நன்றி.